அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் உலக அளவில் கவனிக்கத்தக்க வகையில் நடைபெற்று கொண்டிருந்ததை நீங்கள் பத்திரிகைகளின் வாயிலாக சமூக ஊடகங்களின் வாயிலாக தெரிந்திருப்பீர்கள். அதில் மிகப்பெரிய உக்கிரத்தை சென்று கொண்டிருந்த சூழலில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் சமாதானமாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அப்போ இந்த செய்திகளில் இந்த பிரச்சனைகளில் நாம் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்குது. இப்போ சமூக வலைத்தளங்களில் முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் ஈரான் மீது கரிசனம் கொண்டு, ஈரான் மீது பற்று கொண்டு, ஈரான் வெற்றி வாகை சூடிவிட்டது, ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்பதாகவெல்லாம் பல்வேறு செய்திகளை பதிவிடுறாங்க. அப்படி பதிவிடக்கூடிய சமயத்தில் ஈரானால் தாக்கப்படுகிற வளைகுடா நாடுகள், அந்த வளைகுடா நாடுகளில் பணிபுரியக்கூடிய நமது மக்கள், வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் பலரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட சவுதியிலிருந்து, குறிப்பாக தம்மாம் ஜுபைல் பகுதியிலிருந்து பயங்கர சத்தமாக இருக்குது. ஜுபைலில் இருப்பமா இல்லையானே தெரியல, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும், நடக்கிற செய்தியை சொல்லி ஆகணும், அதனால ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பி வைப்போம். அந்த அளவுக்கு ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்படுது. அவங்க அருகாமையில் உள்ள பல்வேறு நிலைகள் தாக்கப்படும் பொழுது அங்கே வசிக்கக்கூடிய, அதனை பார்க்கக்கூடிய மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? கடும் அச்சத்தில் உறைந்து போயிருந்தார்கள், உயிர் பயத்தில் இருந்தார்கள். அப்ப இப்படியாக ஈரானின் தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு அச்சத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அந்த புறத்திலையும் சில பாதிப்புகள் இருக்கிறது. அவர்கள் நிலை குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ஈரான் குடிமக்களை தாக்காமல் அமெரிக்காவினுடைய நிலைகளையும், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளையும் தான் கவனத்தில் கொள்கிறார்கள் எனும் பொழுது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஈரான் போராடுகிறது என்கிற அந்த ஒரு விஷயம், அதைத்தான் நாம் ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கணும். வளைகுடா நாடுகள்லாம் அழிஞ்சு போகணும், நாசமா போகணும் அப்படின்னா அங்க வசிக்கக்கூடிய நம்ம மக்களும் சேர்ந்து நாசமா போயிடுவாங்க. இருவருக்குமே பாதுகாப்பை கேட்க வேண்டிய ஒரு அம்சம் இங்கே இருக்கிறது. அதே போல இப்ப பாகிஸ்தான் ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து சில தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு நன்றி, பாகிஸ்தான் தான் இதுல ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு பேசுறாங்க. அது அந்த அமைதி பேச்சுவார்த்தை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. 2 பேரையுமே அவர்களுடைய மூவ்மெண்ட், அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, போக போகத்தான் நம்ம கவனிக்கணும். இது கிடையில பாகிஸ்தான் இந்த ஒரு சின்ன முயற்சியை எடுத்திருக்கிறது. இதை சிலர் பாராட்டுகின்ற பொழுது இங்கு உள்ள சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு நன்றி கூறுகிறார்கள். அப்ப இவங்க பயங்கரவாதி, இப்படி பாகிஸ்தானுக்கு நன்றி சொன்னாலே என்னவா போயிருது, இவங்க பயங்கரவாதிகள்ட்டு ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியான ஒரு மகா மட்டமான மோசமான சிந்தனையில் இருக்கிறாங்க. இந்த இருதரப்பு மக்களிடமும் நாம் மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.